உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ்7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மருத்துவ காப்பீடு திட்டம். தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டம் எந்த அளவுக்கு பயனாளர்களை சென்றடைஞ்சிருக்கு? இதனுடைய பயனாளர்கள் ஏழை எளிய நடுத்தர மக்கள். இந்த மக்களுக்கு தமிழக அரசால் செயல்படுத்தப்படக்கூடிய இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தால் எந்த அளவுக்கு பலன் சேர்ந்திருக்கு, தமிழக அரசு எப்படி இதை செயல்படுத்திட்டு இருக்காங்க இப்போதும் கூட அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் நகர் இருக்கிறோம். முன்னதா இந்த திட்டம் குறித்து சில முக்கியமான விவரங்களை, இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்களை நீ பார்க்கலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கு. தமிழக அரசினுடைய மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை மூலம் இது செயல்படுத்தப்படுகிறது. ஒரு குடும்பத்தினர் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை இலவசமாக இதன் மூலமாக சிகிச்சை பெறலாம். அதே போல் 4 ஆண்டுகளுக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகளை இலவசமாக மக்கள் பெறக்கூடிய வகையில் தமிழக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. குறிப்பிட்ட சில நோய்களுக்கு 1.5 லட்சம் வரைக்குமான செலவை அல்லது சிகிச்சையை இந்த திட்டத்தின் மூலமாக பெற முடியும். சில முக்கியமான சிகிச்சைகளுக்கு, அறுவை சிகிச்சைகளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்குமான பணத்தை காப்பீடை பெற முடியும். பச்சிளம் குழந்தை முதல் முதியவர்கள் வரை அனைவருமே, வரைமுறை இல்லாமல் அனைவருக்குமான, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இலவசமான ஒரு சிகிச்சையை தனியார் மருத்துவமனைகள்லையும் இந்த காப்பீடின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இதய கோளாறுகள், புற்றுநோய் உள்ளிட்ட முக்கியமான பிரச்சனைகளுக்கு 1027 வகையான மருத்துவ சிகிச்சைகளையும் இந்த திட்டத்தின் மூலமாக பயனாளர்கள் பெற முடியும். அதே போல் காப்பீட்டு நிறுவனம் மூலம் மருத்துவமனைகளுக்கு இந்த சிகிச்சைக்கான தொகை தமிழக அரசு வழங்குது. அரசின் சார்பாக இந்த செயல்பாட்டு, அதாவது இந்த செயல்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறது இந்திய யுனைடெட் காப்பீட்டு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமாக தமிழக அரசு இதை செயல்படுத்துது. அரசு மற்றும் அரசால் அனுமதிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே இந்த சிகிச்சையை பெற முடியும். அரசால் அனுமதிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மட்டும்தான் இயங்கவே முடியும். அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தனியார் மருத்துவமனைகள்லையும் இந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக. இப்படியான ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு திட்டம். கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வரை 4 வருடங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். 1 லட்சம் ரூபாய் வரை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆண்டிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தாண்டி சில முக்கியமான சிகிச்சைகளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை கூட அனுமதிக்கப்படுகிறது. வரைமுறை இல்லாமல் நிறைய பேர், ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமான ஒரு பயனளிக்கக்கூடிய இந்த திட்டம் தமிழகத்தில் எப்படி செயல்பட்டு இருக்குது, தமிழகத்தினுடைய ரொம்ப முக்கியமான நகரங்களில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளினுடைய நிலைமை என்ன, மக்களினுடைய நிலைமை என்ன, நோயாளிகளுக்கு உரிய வகையில் இதை பயன்பட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் பதிவு செய்யவிருக்கிறோம். திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் தற்பொழுது நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. சுடலை, திருநெல்வேலியை பொறுத்தளவு அங்கு இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டு இருக்கு, பயனாளர்களுக்கு உரிய பயனளிச்சுட்டு இருக்கிறா இதுவரைக்கும், அரசு தரப்பில் இதுவரை தனியார் நிறுவனங்கள், தனியார் மருத்துவமனைகளுக்கு எந்த அளவுக்கு பணம் போய் சேர்ந்திருக்கு, தனியார் மருத்துவமனைகள் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்காங்களா, என்ன மாதிரியான சிக்கல்களை மக்கள் அனுபவிக்கிறாங்க, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது தமிழக ஏழை மக்களின் உயிருக்கு ஆபத்தியான 51 நோய்களுக்கு அறுவை சிகிச்சை மற்றும் பல்வேறு சிகிச்சைகளுக்காக ஒரு குடும்பத்திற்கு 1 லட்சம் முதல் 1.5 லட்சம், அதாவது 4 ஆண்டுகளுக்கு 4 லட்சம் வரை இந்த சிகிச்சையில் பயன்பெற்றுக் கொள்ளலாம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போல மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை 6,13,042 பேர் இந்த அடையாள அட்டை பெற்றுள்ளனர்.
மேலும் பலர் தற்பொழுது வரை ஆன்லைனில் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த 6 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கக்கூடிய மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய இவர்களுக்கு தற்பொழுது வரை, அதாவது இந்த காப்பீட்டு திட்டம் தொடங்கிய அந்த நாள் முதல் கடந்த மாதம் வரை சுமார் 62,665 பேர் அறுவை சிகிச்சை செய்ததாகவும், இந்த அறுவை சிகிச்சைகளுக்காக 121,20,21,695 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அந்த அமைப்பின் மூலம் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் தற்பொழுது வரை பார்த்தோமானால் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை உள்ளது. நான் அரசு மருத்துவமனை முன்பாக உள்ள இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்ட அந்த வார்டு முன்பாகத்தான் நின்று கொண்டிருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மட்டுமின்றி அருகில் உள்ள கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த மருத்துவமனைக்கு நாள் ஒன்றுக்கு, அதாவது ஆயிரக்கணக்கானோர் உள்நோயாளிகளாகவும் வெளிநோயாளிகளாகவும் தொடர்ந்து சிகிச்சை பெறுவதற்காக இங்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்த மருத்துவமனையில் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படுகின்றது என்றால் சற்று குறைவாகத்தான் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் தரப்பில் 62,000 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் 121 கோடி ரூபாய்க்கு மேல் இதற்கு செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் தற்போது பார்க்கலாம், ஒரு விவசாயி, அருகே உள்ள சிவந்திப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் 3 மாத காலமாக இந்த பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு தன்னுடைய தோல், அந்த கை தூக்க முடியவில்லை என்று சிகிச்சைக்காக அளந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன மாதிரியான கஷ்டங்களை பற்றி அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, எங்க இருந்து வர்றீங்க? நீங்க எத்தனை நாட்களா இந்த சிகிச்சைக்காக இங்க வந்துட்டு இருக்கீங்க? சிவந்திப்பட்டிலேருந்து வரேன். 3 மாதமாக தாண்டியே இருக்கோம். அதுக்கிட்ட இருக்கோம். ஒன்றும் மாத்திரையும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. வேதனை நிற்கவே கழியல. எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. ஒரு வேலை வெட்டி செய்ய முடியாமல் கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி அதிகாரிகள் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? அந்த திட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஸ்கேன் எடுத்தோ இல்லை சிகிச்சை பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? இந்த மாதிரி நான் போகலை. இருக்குது காப்பீட்டு திட்டம், அது அட்டை இருக்குது. நான் அதை கொண்டு வரல. அதெல்லாம் நமக்கு படிக்காதனால அந்த இது எனக்கிட்ட இல்லை. பொதுவாக 4 பேர் போல் பதிவு பண்ணி வாங்கி இப்படி போய்கிட்டு இருக்கு. அதாவது 3 மாதமாக இங்கே சிகிச்சை பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க? ஏதாவது அறிவுரைகள் உங்களுக்கு ஏதாவது தெரிவிச்சிருக்காங்க? ஒன்றுமே குணமாகலை. இப்படி தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஒன்றும் குணமாகாத கூட வழி இல்லை. வேதனையோட தான் வந்துட்டு இருக்கேன். இப்போ ஏதோ புகார் தெரிவிச்சிங்களா மாத்திரை பற்றி? இல்லை, நான் இப்போ எப்படி சாப்பிடாமலாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க சத்தம் போட்டாங்க. சத்தத்தில் எனக்கு ரொம்ப அலர்ச்சி ஆகிட்டு அதான் வெளியே வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு தேவேந்திரன் அவர்கள் கூறியதை கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறும் இவர்கள் அரசு மருத்துவமனையிலேயே 3 மாத காலமாக தன்னுடைய கைகளுக்காக சரியில்லை என்று சிகிச்சைக்காக வந்து கொண்டிருந்த இவர்களுக்கு தற்பொழுது வரை ஒரு சிடி ஸ்கேனோ அதை எடுத்து எதற்காக இது போன்று கைவழி வருகின்றது? தொடர்ச்சியாக 3 மாத காலமாக அவர் அலைந்து கொண்டிருக்கிறார். இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் சேரலாம் என்று அவர்கள் உள்நோயாளை அனுமதித்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம். ஆனால் தற்பொழுது வரை அவர் மாத்திரை எப்படி சாப்பிட, என்னிடம் இந்த மாத்திரைகளை காமித்து எத்தனை மாத்திரை கொடுத்திருக்கார், இது எப்போது சாப்பிட வேண்டும் என்று கூட அவர்கள் தெரிவிக்க மாட்டிருக்கிறார்கள். இது பற்றி அவர்களிடம் கேட்டால் சத்தம் போட்டு என்னை அனுப்பிவிடுகிறார்கள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற நிலைதான் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையிலே நிலைப்பாடு இங்கு உள்ள நிலைதான் பற்றி தான் நான் கூறியிருக்கிறேன். இங்கேயே அரசு மருத்துவமனையிலே இது போன்ற நிலை என்றால் தனியார் மருத்துவமனைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்களே யூகித்து பார்க்கலாம். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக இன்னும் மற்றொரு பயனாளி நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர் மருத்துவ காப்பீட்டு திட்டம், முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் மதுரையில் உள்ள மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு சென்றதாகவும் அங்கு இந்த காப்பீடு திட்டத்தில் சிகிச்சை பெற முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்ததாக கூறுகிறார். இது குறித்து அவடமே கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, இந்த மருத்துவ திட்டம் நீங்க சேர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான நோய் இருக்கு? நீங்க சிகிச்சைக்காக மருத்துவமனை சொல்லும்போது என்ன தெரிவிச்சாங்க? அவங்க ஒன்றும் இதெல்லாம் காப்பீடு எல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ரூபாட்டினாலும் 2.5 லட்சம் ரூபா இருக்குது இதனால் வரைக்கும் செலவு. இப்போ போன செவ்வாய்க்கிழமை கூட டயாலிசிஸ் பண்ணிட்டு வரேன். நம்மளால் சுட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் இப்போ இவங்க போன வாரம் திங்கக்கிழமை வந்த உடனே இவங்க சொன்னாங்க அங்கே 15 வச்சுட்டு போச்சுன்னாங்க. 15 வச்சுட்டு போகிறேன். திருவனந்தபுரம்லாம் போனேன். அவங்க அங்கேருந்து இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க. மதுரை இவ்வளோ நாள் வரைக்கும் 2.5 லட்ச ரூபா என் கையை விட்டு போச்சு. இப்போ எங்கே இப்போ நீ வெளியே போகிற இல்லையா? என்ன நோய் உங்களுக்கு? என்ன மாதிரியான எவ்வளோ? டயாலிசிஸ், கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறது ஒரு தடவைக்கு 1500. மொத்தத்தில் என்கிட்ட 2.5 லட்ச ரூபா இது நாள் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ரசீது இருக்குது. எங்கே? அதாவது மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இல்லை, 2.5 லட்ச ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட ரசீது எல்லாம் இருக்குது. அப் டு டேட் வரைக்கும். இது குறித்து மருத்துவத்துறை அந்த அதிகாரிகள்கிட்ட முறையிட்டு இருக்கீங்களா? கேட்டேன். அங்கே ஒரு காப்பீடு ஆஃபீஸர் கேட்டேன். வெளியே போங்க ஏன்ட்டாங்க. இப்போ பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கீங்க. இங்கே யார்கிட்ட முறையிட்டு இருக்கீங்க? இப்போ 15 வச்சுட்டு வந்திருக்கேன். அது குறித்து அதிகாரிகள் ஏதாவது விளக்கம் அளிச்சாங்களா? உங்களுக்கு தகவல் கொடுக்கட்டாங்க. தகவல் தாராம் இடம் இல்லை, வந்த உடனே தகவல் தரேன்னு சொல்லிட்டாங்க.
தேவேந்திரன், அந்த பயனாளி கூறியதை கேட்டிருப்பீங்க. அதாவது முதலமைச்சருடைய இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் தனக்கு உள்ளது. இது குறித்து அதாவது மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சிகிச்சை பெற்று 2.5 லட்சம் வரை அவரிடம் வசூல் செய்துள்ளனர். ஆனால் இது குறித்து மருத்துவத்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்தவர் அங்கும் புகார் தெரிவித்திருக்கிறார். தகவல் தெரிவித்திருக்கும் என்று தான் கூறியிருக்கிறார். நான் முன்னதாக குறிப்பிட்ட அந்த அதாவது விவசாயி நம்மோட பேசிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. சாதாரண ஒரு விவசாயி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையிலே அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் தனியார் மருத்துவமனையில் எந்த அளவுக்கு இந்த சிகிச்சை அளிக்கப்படும் என்பது தங்களுக்கே தெரிய வரும். தேவேந்திரன், இது போன்ற நிலைதான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் கூறியதுபடி 62,000 பேர் அறுவை சிகிச்சை பெற்றதாகவும் 121 கோடி ரூபாய் அதற்கு செலவிடப்பட்டதாகவும் செய்கிறார்கள். ஆனால் ஏழை பாமர மக்கள் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறார்களா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. தேவேந்திரன், என்ன மாதிரியான விஷயங்களை திருநெல்வேலியை பொறுத்தளவு செயல்படுத்தப்பட்டு இருக்கு? குறிப்பாக இந்த காப்பீட்டுக்காக நிர்வகிச்சுட்டு இருக்கக்கூடிய அதிகாரி என்ன மாதிரியான விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காங்க? நீங்கள் அவர்கிட்ட கேள்விகளை முன் வச்சுருந்தீங்களா? எவ்வளவு பேர் இதில் பயன்பெற்றிருக்காங்க? ஏன் இந்த மாதிரி நிறைய பயனாளிகள் உரிய அட்டையெல்லாம் வச்சுருந்தும் இந்த காப்பீட்டில் அவங்க உரிமையாளர்களாக இருந்தும் ஏன் அவர்களுக்கான இந்த பயன் கிடைக்கல? குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் கூட கிடைக்கல, தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றாலும் இது செல்லாதுங்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? அதற்கு அவர்களுடைய பதில் என்னவா இருக்குது சுடலைக்குமார்? கண்டிப்பாக தேவேந்திரன், அதாவது இன்றைய தினம் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய பிரச்சனைகளை அதாவது அவர்களுக்கு தீர்வு காணும் விதமாக தீர்வு பாலம் நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை குறிப்பிட்டு வருகிறோம். இன்றைய தினம் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் அந்த செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது குறித்து நேற்றைய தினமே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இணை இயக்குனர் சுகாதார பணிகள் அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது இன்று அவர் விடுமுறை என்பதால் மருத்துவ காப்பீடு திட்ட அலுவலர்களை தொடர்பு கொள்ளுமாறு அவர் நம்மிடம் கூறினார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அந்த மருத்துவ காப்பீடு திட்ட அதிகாரியை நாம் நேரில் சென்று சந்தித்த போது நான் தற்பொழுது பல்வேறு பணிகளுக்காக வெளியில் சென்றிருப்பதாகவும் எனவே அவர்கள் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் குறித்து நம்மோடு தெரிவித்ததாவது நான் முன்னதாக கூறியபடியே 6,13,042 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாகவும் மேலும் வருபவர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர்களின் சான்றோடு இங்கு வருகை தந்தால் அவருடைய ஐடி ப்ரூஃப் மற்றும் அட்ரஸ் ப்ரூஃபுடன் இங்கு விண்ணப்பித்துக் கொடுத்தால் உடனடியாக அவர்களுக்கு புகைப்படம் எடுத்து ஆன்லைனில் அவர்களுடைய பெயர் பதிவேற்றம் செய்யப்படும். அந்த நிமிடம் முதலே அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இதுவரை 62,665 பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் இதற்காக 121 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அந்த தகவலை மட்டும் நம்மோடு தெரிவித்தார்கள். திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைகிறார். மகாலிங்கம், திருச்சியை பொறுத்தளவு என்ன மாதிரியான நிலைமை? அங்கு இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயனாளர்கள் பயன்பெற்றிருக்காங்களா? தனியார் மருத்துவமனைகள்லையும் அரசு மருத்துவமனைகள்லையும் இதன் மூலமாக சிகிச்சை அளிக்கப்படுதா? உரிய நோயாளிகளுக்கு உரிமை உள்ளவர்களுக்கு இந்த சிகிச்சையானது எந்த அளவுக்கு வழங்கப்பட்டு இருக்கு? அல்லது பயனாளர்கள் தரப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிவிக்கப்படுது? தொடர்ச்சியாக மற்ற பகுதிகளில் நம்ம பார்க்கும் பொழுது பணம் பெறுறாங்க அல்லது சிகிச்சை அளிக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சியை பொறுத்தளவு என்ன மாதிரியான நிலைமை பதிவு செய்யலாம்? வணக்கம் தேவேந்திரன். அது ஏழை எளிய மக்கள் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சரினுடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதில் ஒரு நபருக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் வரும் மருத்துவ செலவு செய்யப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் 312 சிகிச்சை முறைகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ காப்பீடு திட்டமானது மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் இந்த காப்பீடு திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் இந்த அரசு மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு பெரும்பாலான மக்கள் இங்கே சிகிச்சை பெறுவதற்காக வருகின்றனர். ஏன்னா ஏழை எளிய மக்கள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நோய்வாய் தாக்கப்பட்டு அதை சிகிச்சை பெறுவதற்காக அவர்கள் அதாவது மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை உள்ளவர்கள் இந்த அரசு மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அவர்கள் அலக்கடிக்கப்படுகிறார்கள் சிகிச்சை பெறுவதற்கு. பல்வேறு காரணங்கள் கூறி அவர்களை தாமதப்படுத்துவதாக இங்கே நோயாளிகளுடைய உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இங்கே அரசு மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய சொந்தமான மருத்துவமனைக்கு இங்கே வரக்கூடிய நோயாளிகளை மாற்றிவிடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டும் எழுகிறது. அங்கே சிகிச்சை அவர்களுக்கு தாக்கியிருக்க நோய் தவிர மற்ற கூடுதலான பல்வேறு நோய்களை காரணம் காட்டி கூடுதலான கட்டணம் இந்த மருத்துவ காப்பீட்டிலிருந்து பெறப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பொது மக்களுக்கு இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்பொழுது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? யாருக்கு இங்கே சிகிச்சை பெற்றிருக்கு? மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமாக சிகிச்சை பெறுறீங்களா? நாங்கள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடிந்து வரோம். என் பொண்ணுக்கும் தலையில் படம் எடுக்கணும். நாங்கள் தனியாரில் காமிச்சிக்கணும். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு இங்கே வந்தோம். ப்ரைவேட்டில் கேட்டால் 10,000 ஆகுது. ஜிஹெச்சில் 2,500 தான்.
ஆனால் முறையான அதை பதிஞ்சு அதுக்கான அப்ரூவல் வாங்கி தரதுக்கு டைம் ஆகுது. கொஞ்சம் நம்ம கேட்டாக்க வெளில போய் பண்ணிங்க, அவசரம் வெளியே போங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. பொதுவங்களும் டாக்டர்களே இந்த மருத்துவ காப்பீடு மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க. ப்ரைவேட்டில் போடுற இப்போ சீக்கிரம் போங்க சீக்கிரம் சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரி படம் பிடிச்சா கூட ரிசல்ட் வந்து கிடைக்குது, லேட் ஆகுது. இப்போ ரிசல்ட் போனால் தான் வெளியிலேருந்து வரவங்க வந்து அதுக்கான வைத்தியம் பண்ண முடியும். அப்போ ரிசல்ட்டு தாமதமாகுது. இங்கே கொடுத்த நீங்கள் சொன்னாக்க வெளியில் போய் பண்ணிங்க, சீக்கிரம் என்ன பண்ணிங்க அப்படின்றாங்க. அது மாதிரி அப்ரூவல் பிரச்சனையாக இருக்குது. அப்ரூவல் சீக்கிரம் தர மாட்டேன்றாங்க, அவசரம் வெளியே போன்றாங்க, சிரமமாக இருக்குது. ஆனால் இந்த திட்டம் என்பது மக்களுக்கான திட்டம், மக்களை போய் சேர மாதிரி கிடையாது. ரொம்ப டாக்டர் வந்து இது விரிவாக சொல்ல மாட்டேன்றாங்க, அவங்களே வெளியில் போய் சொல்கிற மாதிரி இருக்குது. இதான் இந்த திட்டம் வந்து மக்களுக்கு போய் சேராத எல்லாமே இருக்குது. இது வந்து இன்னும் துரித கவனம் செலுத்தணும். இப்போ ஒரு சில தனியார் மருத்துவமனையில் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து அனுமதிக்கப்படுது. நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்கீங்களா? அங்கே போய் அவங்க என்ன சொன்னாங்க? அது இல்லாமல் ஏன் இந்த அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் வந்தீங்க? இதே வந்து வெளியில் 10,000 ஆகுது, இங்கே 2,500 தான். அது காசு குறைன்னு சொல்லி நம்ம ஏழை எளிய மக்கள் இங்கே வரும். ஆனால் இங்கே வந்தால் கூட அந்த காசு குறைச்சிருந்தாலும் குறைச்ச காசு தானே வெளில பண்ணுங்க மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அது மக்கள் வந்து கொஞ்சம் அழகடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, தனியார் மருத்துவமனையில் காப்பீடு திட்டம் வந்து அனுமதிக்கப்படுதா? நீங்கள் போய் இப்போ விசாரிச்சிருக்கீங்களா? இல்லை, அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, அப்படி சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க பேர் தான் கேட்குறாங்க, 8,000 ஆகும் 10,000 ஆகுன்றாங்க. ஆனால் இங்கே வரும்போது அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போனால் அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து இந்த காப்பீடு திட்டத்தை வந்து குறைச்சிட்டு அவங்க நேரடி பே தான் எதிர்பார்க்குறாங்க. அது கஷ்டமாக தான் இருக்குது. தனியாரில் இது இருந்தாலும் சொல்ல மாட்டேன்றாங்க. விவரம் தெரிஞ்சவங்க மட்டுமே அதை தெரிஞ்சுக்கிறாங்க. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா இது வந்து அது கிளைம் ஆகி பணம் வர லேட் ஆகும், நேரடி பணம் இல்லை. ஆனால் அவங்களே சொல்ல மாட்டேன்றாங்க. அது இப்போ எந்தெந்த நோய்களுக்கு இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து பயன்பெறும், அந்த மாதிரியான மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி முழு விவரங்களும் உங்களுக்கு இருக்கா? இல்லை, முழுவதும் தெரியாது. என் பொண்ணுக்கு வந்த மாதிரி தெரியுது. இப்போ வந்தபடி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய அங்கே போர்டு இருக்குது, அந்த போர்டு கூட தெளிவாக இல்லை. நன்றிங்க சார். அதாவது தற்பொழுது தேவேந்திரன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் போதுமான விழிப்புணர்வு இல்லை. அதே போல் தனியார் மருத்துவமனைகள் நேரடி தொகை, அதாவது ரொக்க தொகையை தான் எதிர்பார்ப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தற்பொழுது திருச்சி அரசு மருத்துவமனையில் பார்த்தோம் என்றால் கடந்த மே மாதம் 357 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ். அவர்களிடம் வந்து 45,52,650 ரூபாய் வந்து இவர்களுக்கு வந்து ஒப்புதல் ஆகியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2015 தற்பொழுது 2017 மே மாதம் வரை 15,167 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு 26,73,98,657 ரூபாய் இவர்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு சிகிச்சையும் அளித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து அங்கே நம்ம பாதிக்கப்பட்ட நபர் நம்மோடு இருக்கிறார், அவரை கேட்கலாம். சார் வணக்கம், நீங்கள் தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்றீங்களா? அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? சார், முதல்ல வந்து ஒரு நோயின்றதை சொல்கிறதுக்கு பொதுமக்களுக்கான அத்தனை திட்டங்களையும் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அதில் வச்சுருக்க போர்டில் இதுக்கான சிகிச்சை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்ரூவலுக்காக போய் வர ஏற்பாடு என்பதே வந்து கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆகுது. ஒரு நோயாளி போகிறப்ப வந்து பயங்கர வேதனையோடு போகிறவங்கள அவங்க உடனடியாக அனுமதித்து அதற்கான சிகிச்சை என்பது இல்லாமல் அப்ரூவல்ன்ற பேரில் அலக்களிக்கிற ஏற்பாடு. அப்ரூவல் வந்ததுக்கு பிறகு ஒரு சாதாரணமாக ஒரு யூட்ரஸ் ஆப்ரேஷனுக்கு அப்ரூவல் வந்துச்சுன்னா அந்த அப்ரூவலில் 24,000 ரூபா சேங்ஷன் ஆகிருக்குன்னா அந்த 24,000 ரூபாயை அந்த சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸில் வாங்குறதுக்கு அந்த மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை முயற்சி செய்கிறது ஒரு பக்கம். அது இல்லாமல் மருத்துவமனையில் தங்கியிருக்கவங்கள்ட்ட அவங்களுக்கு அலாட்டட் வந்து ரூம் வந்து ஏசியாக இருக்கலாம் அல்லது நான் ஏசியாக இருக்கலாம், ரெண்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கலாம், ப்ரைவேட் ரூம். இதெல்லாம் தாண்டி அவங்க ஜென்ரல் வார்டில் வச்சிடறாங்க. ஆனால் கணக்கு அங்கே போகும்பொழுது ஏசி ரூமுன்ற மாதிரி கணக்கு காட்டுறாங்க. அப்படி அதுக்கான பில்லு அவங்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்கன்னா வர்ற பேஷண்ட்டுக்கிட்டையும் ஏசிக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு தனியான பேஷண்ட்றாங்க. சொன்னால் வெக்கக்கேடு. இங்கே இருக்கிற திருச்சியில் இருக்கிற பிரபலமான மருத்துவமனைன்ற வகையில் கேஎம்சியை சொல்லலாம், மாருதியை சொல்லலாம், ஏபிசி, ஃப்ரண்ட்லைன், இந்த 4 ஹாஸ்பிட்டலும் கிட்டத்தட்ட கொள்ளை கூடாரமாக மாறியிருக்கு. என்னத்த வகையில் சொல்கிறோன்னா, சாதாரணமாக ஸ்டார் ஹெல்த் இந்த மாதிரியான இன்சூரன்ஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க மருத்துவ காப்பீட்டு மூலமாக அதுக்குள்ளே நடக்கிற ஆப்ரேஷனுக்கான உபகரணங்களுக்கு கூட அங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கிற நோயாளிக்கிட்ட காசு வாங்குகிற ஏற்பாடு கொடுமையான விவரமாக இருக்குது. அதோட கேவலம் என்னென்னா, அந்த ரூமில் தங்கியிருக்கிறதுக்கு வச்சுருக்க டிவிக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபான்ற வகையில் 4 நாள் தங்கியிருந்து ஒருத்தருக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ண கொடுமையும் நாங்கள் பார்த்துருக்கோம். இவைகளில் வந்து பொதுமக்களாக இருக்கிற நாங்கள் போய் சண்டை தான் போட முடியுத ஒழிய இதில் வந்து தீர்வுக்கான வழியே இல்லாமல் இருக்குது. இந்த பிரச்சனைகள் குறித்து நீங்கள் யாரிடம் புகார் தெரிவிக்கணும், அந்த ஒரு உங்களுக்கு வழிமுறை தெரியுமா?
ஸ்டாரு அந்த இது பொதுவாக மருத்துவ காப்பீடு இருக்குன்னு வர அதிகாரிகள்கிட்ட தெரிவிங்கன்னு சொல்கிறாங்க. மருத்துவ அதிகாரிகிட்ட தெரிவிங்கன்ற சொல்கிற நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் அடித்தாலே அவங்க வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு எங்களை பார்த்துட்டு போகிறாங்களே ஒழிய சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி வாதிடுறதுக்கோ போராடுறதுக்கோ எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கோ எந்த ஏற்பாடும் இல்லாத மாதிரியானதான் திருச்சியில் இருக்கிற அநேகமான பெரிய மருத்துவமனைகளில் இதான் நடக்குதுங்க. நன்றிங்க சார். அதாவது தேவேந்திரன், தற்பொழுது இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் கீழ் பெறக்கூடிய பணமானது அந்தந்த இப்போ அரசு மருத்துவமனையில் வந்து பெறக்கூடிய அந்த தொகையை வந்து அந்த மருத்துவமனையை மேம்படுத்துவதற்காக தான் பயன்படுகிறது. ஆனால் தற்பொழுது பெரும்பாலான இந்த மருத்துவ காப்பீடு திட்டமானது தனியார் மருத்துவமனைக்கே பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுகிறது. ஆனால் வந்து அதிகாரிகள் அதை கண்டுகொள்வதில்லை. இதை வந்து அசால்ட்டுத்தனமாக விட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஏனென்றால் கூடுதலான செலவு செய்யக்கூடிய இந்த மருத்துவ சிகிச்சைகளுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் தான் தற்பொழுது பெரும்பாலான ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனை நாடி வருகிறார்கள். அவர்கள் மாறி தனியார் மருத்துவமனைக்கு மாட்டிவிடக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறது. இது உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. தேவேந்திரன். மகாலிங்கம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நாமக்கல் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, நாமக்கல் மக்களை பொறுத்தளவு இந்த மருத்துவ காப்பீட்டின் மூலமா எந்த அளவுக்கு பயன்பட்டு இருக்காங்க, இந்த தொகுப்புல பார்க்கலாம். தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் தங்களுக்கான மருத்துவ உதவிகளை அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்லாது தனியார் மருத்துவமனைகளிலும் கட்டணம் செலுத்தாமல் பெறும் வகையில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. ஆனால் இந்த திட்டத்திற்கான அடையாள அட்டை உரிய பயனாளிகளுக்கு கிடைப்பதில்லை என்று கூறும் மக்கள் பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகளில் முன்பணம் கட்ட சொல்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். முன்கூட்டியே ஒரு 5000, 10,000, 12,000 ரூபா வரையும் வசூல் பண்ணிக்கிறாங்க. இந்த காப்பீடு திட்டத்தில் அறுவை செய்கிறது இல்லாமல் மேலும் கூட ஒரு 12,000 ரூபா, 10,000 ரூபா ப்ரைவேட் மருத்துவமனைகளில் வாங்கிக்கிட்டு தான் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் தனி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் மக்களுக்கு காப்பீட்டு திட்டத்திற்கான அடையாள அட்டை வழங்காமல் கணினியில் மட்டுமே பதிவு செய்யப்படுகின்றன. இந்த காப்பீட்டு எண்களை தனியார் கணினி மையங்களுக்கு சென்று பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உள்ளதாகவும் மக்கள் கூறுகின்றனர். மேலும் அடையாள அட்டை பெற விண்ணப்பிக்க வருபவர்களை அதிகாரிகள் தரக்குறைவாக நடத்துவதாகவும் புகார் எழுந்துள்ளது. காப்பீடு திட்டத்தை பயன்படுத்தக்கூடிய பயனாளிகளை பதிவு செய்வதோ பயனாளிகளுக்கான அடையாள அட்டை கொடுக்கக்கூடிய ஏற்பாடோ எதுவுமே நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்களில் இதுவரைக்கும் அவங்க முறையாக எதுவுமே செய்யப்படலை. அப்போ இந்த திட்டம் இருக்குதா இல்லையா என்பது கிராமப்புற மக்களுக்கு, பெருமளவான மக்களுக்கு யாருக்குமே அது தெரியறதில்லை. எளிய மக்களுக்கு உரிய நேரத்தில் மருத்துவ உதவிகள் கிடைக்க செய்வதற்காக உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் அதன் இலக்கை முறையாக சென்றடையும் வகையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். நாமக்கல் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாள் இணைஞ்சிருக்காங்க. சிந்தலை பெருமாள், மதுரையை பொறுத்தளவு மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவ காப்பீட்டின் மூலமாக மக்கள் எந்த அளவுக்கு பயன்பட்டு இருக்காங்க? தனியார் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளில் உரிய சிகிச்சை அளிக்கப்படுதா? குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளில் பணம் வாங்குறாங்க, மருத்துவ காப்பீடோட போனாலும் பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்படுது. மதுரையை பொறுத்தளவு என்ன மாதிரியான நிலைமை? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஒரு பத்திரிகையிலே தமிழர் ஒருவர் பழனிக்குமரன் என்பவர் புலிட்சர் விருதை பெற்றிருக்கிறார். அங்கே இருக்கும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் முறைகேடு நடந்தது என்பதை கண்டுபிடித்து அந்த விருதினை அவர் பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழர்கள் வசிக்கும் நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே நெல்லை மற்றும் திருச்சியில் கூறப்பட்டது போல மிகப்பெரிய ஒரு மோசடியாகத்தான் இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு மருத்துவ காப்பீடு திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் அது முறையாக சென்று சேரவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இதில் மதுரை ஒன்றும் சளைத்ததில்லை என்ற நிலையில் இருக்கிறது. தற்போது ஒரு மருத்துவமனையில் நேரடியாக சென்று மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் நான் பயன்பெற வேண்டும் என்று ஒரு இருதய நோயாளி சென்றிருக்கிறார். மேலூரை சேர்ந்த முருகேசன் அவர்கள் சென்றிருக்கிறார். ஆனால் அவர் என்ன மாதிரியான பாதிப்பு மகாலிங்கம் இருக்கிறார், அவரிடமே நேரடியாக இப்போ கேட்கலாம். இப்போ நீங்கள் எப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்க, என்ன நடந்துச்சுங்க ஹாஸ்பிட்டலில் சொல்லுங்கள். 25/10/2016 காலை 7 மணி அளவு 7 மணிக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சு எனக்கு. உடனே ராசாயம் மீனாட்சி மருத்துவமனைக்கு போனேன். அங்கே வேணால் அரசு காப்பீட்டு கார்டு பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, பணம் கொடுத்தா தான், பணம் கட்டினா தான் பார்ப்போம் அப்படின்னாங்க. உனக்கு 5 நிமிடம் தான் டயர் இருக்கிறதுல பணம் கட்டினா இறந்து போயின்னு சொல்லிட்டாங்க. உடனே சுற்றாதாரெலாம் ஓடியாந்து சொல்லி எல்லாரும் ஆளுக்கு வரி மாதிரி போட்டு அநியாய வெட்டி கந்து வெட்டி காசு வாங்கி போட்டு 28ஆம் தேதி சாயந்தரம் வச்சு காப்பாற்றிட்டாங்க. மறுநாள் பணம் கட்டினா தான் விட வேண்டாங்க. உடனே பணத்தை போல அங்கிட்ட வாங்கி கொண்டாந்து கட்டி வீட்டுக்கு கூட்டு எல்லாம் வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை திருப்பி கேட்டு போய் மறுபடியும் கேட்டு பார்த்தேன்.
அங்கே அடியால் வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க கடுமையாக, அதெல்லாம் கொண்டு போய் வெளியே போயா அப்படின்னு மிரட்டுறாங்க. அவர் வந்துட்டு அரசு மீனாட்சி மருத்துவத்தில் ஏகப்பட்ட ஃப்ராடு நடக்குது, ஏகப்பட்ட தொழில் நடந்துகிட்டு இருக்குது, மோசடி நடந்துகிட்டு இருக்குது. இதனால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. எல்லா மக்களும் ஏழை எளியவர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு என்ன மேலாலும் துணிஞ்சால் வந்திருக்காங்க. சில பேர் அடிச்சு போட பயந்து சில பேர் வெளியே போயிட்டாங்க. எந்த விதமான நன்மை இங்கே கிடையாது. இல்லை அரசு கொடுக்குற நிதி உதவி ஒழுங்காக அங்கே செய்யறதில்லை, நல்ல பாதுகாப்பு கொடுக்கறதில்லை. அது மோசடியான மருத்துவமனை அப்படின்னு நான் முடித்துக் கொள்கிறேன். தேவேந்திரன், அதாவது அவர் குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மதுரையில் இருக்கும் மிகப்பெரிய தனியார் மருத்துவமனை எல்லாமே இதே நிலை தான் நீடிக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 8 ஆண்டுகளில் மட்டும் 3500 கோடி ரூபாயை தமிழகம் முழுவதும் தனியார் மருத்துவமனைகள் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்காக பயன்பட்டு இருக்கின்றன. ஆனால் அரசு மருத்துவமனைகள் வெறும் 1000 கோடி ரூபாயை மட்டுமே அதை பயன்படுத்தி இருக்கிறது. இதை அரசு இதை சரிபடி செய்வதற்காக ஒரு குழு அமைக்கவில்லை. ஏற்கனவே நோடல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமையில் ஒரு குழு இருந்தாலும் கூட அந்த குழு கூட முறையாக செயல்படவில்லை. தனியார் மருத்துவமனைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்படி ஏளனமாக அல்லது சிகிச்சைக்காக செல்பவர்களை மிக மோசமாக நடத்தும் நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேவேந்திரன், நிச்சயமா சிந்தலை பெருமாள், 4/3 பங்கு அளவுக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு இந்த காப்பீட்டு தொகையானது போகுது. ஆனால் அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளினுடைய எண்ணிக்கை குறைந்த பாடில்லை. தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனைகளில் அந்த நோயாளிகளினுடைய எண்ணிக்கை அதே அளவே நீடித்துட்டு இருக்கிறது அல்லது அதிகரிச்சுட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அரசு மருத்துவமனையை நோக்கி தான் ஏழை எளிய மக்கள் வருகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் காப்பீட்டு தொகையானது தனியார் மருத்துவமனைகளுக்கு போகுது. இந்த முரண்பாட்டை எப்படி பார்க்குறாங்க? இந்த முரண்பாட்டை போக்க என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்க வேண்டும்? அதை தாண்டி தனியார் மருத்துவமனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் காப்பீட்டோடு போனாலும் அந்த உரிமையோடு இருந்தாலும் தொடர்ச்சியாக பணம் வாங்கிக்கிட்டு இந்த நிவாரணங்களை அல்லது சிகிச்சைகளை வழங்குறதுக்கு என்ன மாதிரியான காரணம்? இதை எப்படி தடுக்கிறது? என்ன மாதிரியான விஷயங்களை சமூக ஆர்வலர்கள் பதிவு செய்ய விரும்புகிறாங்க? சிந்தலை பெருமாள். தேவேந்திரன், நம்மோடு இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் தொடர்பாகவும் மருத்துவத்துறை தொடர்பாகவும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து அதற்கு எதிராக வழக்குகளை தொடர்ந்து வரும் ஒரு சமூக ஆர்வலர் திரு ஆனந்தராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரிடமே நம்ம கேள்விகளை கேட்டு விடுவோம். சார், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட ஏதாவது ஒரு மருத்துவமனையில் எங்கேயோ யாரோ ஒருத்தர் மருத்துவ சிகிச்சை கிடைக்காம பாதிக்கப்பட்டிருப்பார். காப்பீடு திட்டத்தின் மூலமாக இருக்கலாம், அது நிச்சயமாக. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த முரண்பாடு ஏன் ஏற்படுது? இதுக்கு என்ன செஞ்சால் சரியாக வரும்னு நினைக்கிறீங்க? இது அடிப்படை 2009 இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த அந்த நோக்கமே அடிபட்டு போயிடுச்சு. சுத்தமாக செயல்பாட்டில் எதுவுமே இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது இலவச தரமான மருத்துவ சிகிச்சை ஏழையில் கிடைக்கணுன்ற நோக்கத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனியார் வளர்ச்சி அடையிறதுக்காக அரசே திட்டம் போட்டு வழிவகுத்து கொடுத்த ஒரு திட்டமாகத்தான் அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 2009 கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில். அந்த ஆண்டு 517 கோடி ரூபாய்க்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட டைப் பண்ணி அந்த காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த முதல் ஆண்டு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் பயன்படுத்துறது வெறும் 4.5 கோடி மட்டும்தான். இதே தனியார் மருத்துவமனையில் 100 மடங்கு 391 கோடி ரூபாய் பயனடைந்தாங்க. அது பயன்படுத்தினாங்க. அப்போ அடுத்த ஆண்டும் இதே நிலை தான். பார்த்தீங்கன்னா 1% மட்டும்தான் அரசு மருத்துவமனை பயன்படுத்தினாங்க. தனியார் மருத்துவமனைகள் 430 கோடி பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் கலையணும். அரசு மருத்துவர்களுக்கு இதில் ஈடுபாடு இல்லைன்ற ஒரு கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிச்சதுனால தான் 2012 ஒரு ஜியோ போடப்படுது. என்னன்னா அரசு மருத்துவமனைகள் இது ஊக்கப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோட அரசு மருத்துவர்களுக்கு 15% இது ஊக்கத்தொகையை அறிவிக்கிறாங்க. அரசு மருத்துவமனையில் ஒரு சிகிச்சை மேற்கொண்டால் அதில் ஒரு 15% ஊக்கத்தொகை, 25% அரசு மருத்துவமனை மேம்பாட்டுக்காக நேரடி நிதியாக பயன்படுத்திக்கலான்னு ஒரு ஜியோ போடுறோம். இதன் பிறகு தான் அரசு மருத்துவம் மெல்ல ஒரு சின்ன மாற்றத்தை உருவாது. 2150 கோடியிலேருந்து 250 கோடி ஒவ்வொரு ஆண்டு இப்போ 250 கோடி பயன்பட்டு வராங்க. இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4500 கோடி மேலே அரசு நம்மளோட மக்களோட வரிப்பணத்தை 4500 கோடி கடந்த 8 ஆண்டுகளை செலவழிச்சிருக்காங்க காப்பீட்டு திட்டத்துக்காக. இந்த 4500 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடி தனியார் மருத்துவமனைகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. வெறும் 1000 கோடி மட்டும்தான் அரசு மருத்துவம் பயன்படுத்துறாங்க. இந்த 3500 கோடியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதுரையில் ஒரு 200 கோடி மதிப்பிலான ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காங்க. இது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னா ஒரு தனியாருக்கு நிகரான அனைத்து மருத்துவ வசதிகளும் கூடிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி 200 கோடி. இதே இந்த 3500 கோடி தனியார் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பயன்படுத்தின அந்த 3500 கோடியில் இன்னைக்கு தமிழகத்தை நாமளே அந்த பணத்தை வச்சிருந்தா இன்னைக்கு அந்த மதுரை போன்ற ஒரு 200 கோடி மதிப்புள்ளான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு 15 நிறுவி இருக்கலாம். இது அரசோட நிரந்தர சொத்தா மாதிரி இருக்கும். மக்கள் தன்னோட சொந்த மருத்துவமனை என்ற உரிமை கொண்டாடி இருக்கலாம். அதுவும் தவிர்க்கப்பட்டது. அதே மாதிரி பல ஆயிரம் மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு நிரந்தர பணியாளராக அவங்க பணியான அவங்க கிடைச்சிருக்கும். அதையும் நம்ம இழந்துட்டோம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக போய் பார்க்க போனால் இந்த மருத்துவ காப்பீட்டு இது தேவையான ஒரு கேள்வி வருது. அதே அப்படி தேவை இருக்கிற பட்சத்தில் அரசு மருத்துவமனையில் இது ஒழுங்காக செயல்படுத்தாலே போதும்.
இது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் என்ன வருதுன்னா தனியார் மருத்துவமனையில் வந்து கூடுதல் கட்டணம்ன்றது ஒன்று வருது. கூடுதல் கட்டணம் ஒரு பகுதி இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா அரசு தனியார் மருத்துவமனையில் இப்போ ஒரு என்ன நடந்துட்டு இருக்குன்னா இப்போ ஒன்று நடைமுறையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அவங்களே வந்து ஒரு 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 பிரிச்சிருக்காங்க. இது எதெல்லாம் வந்து அதிக விலை உள்ள அறுவை சிகிச்சைகளோ அதெல்லாம் வந்து வந்து முற்றிலுமாக தவிர்த்துடுறாங்க. இப்போ வந்து காப்பீடு திட்டத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சிகிச்சைக்கு வந்து 1 லட்சம் ஒதுக்கியிருக்காங்கன்னா இப்போ அதே வந்து தனியார் மருத்துவமனையில் வந்து அது 4 லட்ச ரூபா ஆகுதுன்னா இந்த சிகிச்சை கண்டிப்பாக மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திறத்தி விடுற ஒரு வழக்கம் வந்து தனியார் மருத்துவமனையில் பெரும்பான்மை இது இருக்குது. இது தனியார் அரசு மருத்துவமனை என்ன குறைபாடுன்னா கிட்டத்தட்ட அரசு மருத்துவமனையில் ஒரு 80க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளில் காப்பீடு திட்டத்தை பயன்படுத்தாத ஒரு நிலை இருக்குது. இந்த பயன்படுத்தாத நிலை இருக்கிறதுனால என்ன மக்கள் வந்து தனியார் மருத்துவமனை நோக்கி பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது குற்றச்சாட்டுகள் ஓகே. இப்போ இதெல்லாம் களையணும், இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம்னு நினச்சிருக்கீங்க? ஏன்னா இதுக்கு வந்து ஏற்கனவே இப்போ பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்காங்க. இது சரி பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லையா? அறிவிக்கும் போது இனிப்பாக இருந்தாலும் கூட இது செயல்பாட்டுக்கு வரும்போது இவ்வளோ மோசமான ஒரு நிலை இருக்குது, இது மக்களுக்கு போய் சேரலை. இது சேரணும், இது சரி பண்ணணும்னா என்ன மாதிரியான ஒரு தீர்வு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்தவுடனே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நோடல் ஆஃபீஸர் இருக்காங்க. ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளில் வந்து அந்த செயல்படாத காப்பீட்டு திட்டத்தை பயன்படுத்தாத அரசு மருத்துவமனை ஏன் பயன்படுத்தாமல் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு சர்வே வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும். அது இல்லாமல் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் வந்து ஏன் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து சர்வே பண்ணணும் ஒப்பீடு தேவை. ஒவ்வொரு ஆண்டும் வந்து இது இருக்கிறது வந்து உதாரணத்துக்கு வந்து மேலூரில் வந்து 2014 வந்து 1.25 கோடி 1 கோடியே 15 லட்சம் வந்து காப்பீடு திட்டத்தில் பயன்பெற்றிருந்தாங்க. அது வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அடுத்த ஆண்டே பார்த்தீங்கன்னா 65 லட்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் நோயாளி எண்ணிக்கை வந்து 2 மடங்கு அதிகமாகிட்டு இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் குறைஞ்சது அப்படின்றது வந்து ஒரு ஆய்வு தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரை அரசு மருத்துவமனை அது வந்து ஒரு தாலுக்கா கிரேடோட நான் தாலுக்கா மருத்துவமனை 50 பெட்டு கொண்ட ஒரு மருத்துவமனையில் ஒரு 6 மருத்துவர்களை கொண்டு ஆண்டுக்கு வந்து 65 லட்ச ரூபாய் காப்பீடு திட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா அதோட 3 மடங்கு பெரிய மருத்துவமனை வந்து திருமங்கலம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 22 மருத்துவர்கள் 150 பெட்டு இருக்குது. இத்தனை இருந்த வந்து பயன்பாட்டில் பார்த்தீங்கன்னா கீழக்கரையோட ரொம்ப குறைவாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற 240 தாலுக்கா மருத்துவமனைகள் 32 மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் அப்புறம் 21 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எல்லாத்தையும் ஒட்டுமொத்த ஒரு ஆய்வு தேவை. இந்த ஆய்வு செஞ்சு எல்லா சரிசமமாக மக்கள் நோயாளி எண்ணிக்கைக்கு ஏற்ற இது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு செய்ய ஆரம்பித்தாலே இது இந்த திட்டம் வந்து நிறைவேற்றுக்கான முழு சாத்தியக்கூறுகள் இருக்குது. தெய்வேந்திரன் திரு ஆனந்தராவ் அவர்கள் சொன்னதை போல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு அதாவது தனியார் மருத்துவமனைகள் 3500 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கின்றன என்று சொன்னாலும் கூட அரசு மருத்துவமனைகள் கம்மியாக இருக்கிறது. அது மெத்தன போக்கா அல்லது அரசு கண்டுகொள்ளவில்லையா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளுக்கு நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னுமே கூட 98 அரசு மருத்துவமனைகள் தமிழகம் முழுவதும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படாமல் இருக்கிறது. இது போன்ற ஒவ்வொரு சிறு சிறிய விஷயங்கள் எல்லாம் தனியார் மருத்துவமனைகள் கொள்ளையடிப்பதற்கும் நோயாளிகளை சரியாக அவர்கள் பயன்படுத்தாமல் அவர்கள் அந்த தேவையான உயர் மருத்துவ சிகிச்சைகளுக்கு வழங்காமல் எதெல்லாம் அதிகமான லாபம் இருக்கிறதோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்காகவே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆக அரசு மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டங்கள் எவ்வாறு அதிகப்படுத்த வேண்டும், தனியார் மருத்துவமனைகள் எவ்வாறு குறைக்க வேண்டும் அல்லது முறைப்படுத்த வேண்டும் என்ற வரமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயங்களை எல்லாம் சேர்த்து தமிழக சுகாதார முறையாக ஒரு ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உள்ளூருக்குள் இருக்கும் உள்ளூர் வாசிகளை வைத்து முக்கியமானவர்கள் வைத்து ஒரு குழு அமைக்க வேண்டும், கண்காணிப்பு குழு. அந்த கண்காணிப்பு குழு மூலம் இது சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா, ஏழைகளுக்கான திட்டம் முறையாக செல்கிறதா என்றெல்லாம் மாதம் ஒரு அறிக்கையாக இது வெளியிடலாம், வெள்ளை அறிக்கையாக வெளியிடலாம். இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் நடந்தால் மட்டுமே ஒட்டுமொத்த மருத்துவ காப்பீடு திட்டம் முழுமையாக போய் சென்றடையும் என்பது நிதர்சனமாக இருக்கிறது. தேவேந்திரன். நிச்சயமா சிந்தலை பெருமாள், மதுரையிலிருந்து தமிழகத்திற்கான பல முக்கியமான தீர்வுகளை முன் வச்சிருக்கீங்க. அவருடைய கருத்துக்களுக்கு நன்றி. அங்கே இருக்கக்கூடிய சூழலையும் அதே சமயத்தில் இந்த முறைகேடு எப்படியெல்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது குறித்தும் பதிவு செஞ்சுருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக சேலம் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கார். ரியாஸ், சேலத்தை பொறுத்தளவு இந்த மாதிரியான முரண்பாடுகள் அங்கும் நீடிக்கிறதா? தொடர்ச்சியாக தனியார் மருத்துவமனைகளுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் இடையிலான அந்த முரண்பாடு அங்கும் நீடிக்கிறதா? நோயாளிகள் உரிய பயனாளர்களுக்கு இந்த சிகிச்சையானது எந்த அளவுக்கு முறையாக வழங்கப்படுது, அதில் ஏதேனும் முறைகேடுகள் இருக்கா? பதிவு செய்யலாம் ரியாஸ். வணக்கம் தேவேந்திரன். அதாவது தமிழக முதல்வருடைய சிறப்பு திட்டமான அதாவது மருத்துவ காப்பீடு திட்டம், அதாவது விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ஏழை மக்களுக்கான திட்டமாக வந்து கருதப்பட்டு வருகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த திட்டமானது ஏழை மக்களுக்கு நேரடியாக சென்று பயன்பெற்று வந்தது. ஆனால் திட்டங்களில் தற்போது பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக தொடர்ச்சியான புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தில் வந்து பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதா தெரிவித்து இதற்கு முன்பாக இருந்த மருத்துவ
முதல்வர் அவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது. குறிப்பாக இந்த ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசு மருத்துவமனைகளிலே பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ காப்பீடு திட்டம் இருந்தால் மட்டுமே இங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா இலவசமாக அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை செய்யப்பட்டாலும் இந்த காப்பீடு திட்டம் வந்து அவங்க வாங்குவதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு சந்திக்கிறாங்க. கடைசி கட்டத்தில் குறிப்பாக அந்த அறுவை சிகிச்சை நேரத்தில் வந்து காப்பீடு திட்டம் இருந்தால் தான் வந்து திட்டத்தில் வந்து இந்த அட்டை இருந்தால் தான் வந்து சிகிச்சை அளிப்பதாக தெரிவிக்கிறாங்க. இதனால் வந்து பல்வேறு பிரச்சனைகளில் இங்கே நோயாளிகள் சந்திக்கிறாங்க. குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் மட்டும் 47 மருத்துவமனைகளில் இந்த காப்பீடு திட்டம் செயல்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவமனைகளில் 45 மருத்துவமனைகளும், அதே போல் சேலம் தலைமை மருத்துவமனை, அதே போல் தாலுகா மருத்துவமனைகளிலும் இந்த விரிவான காப்பீடு திட்டம் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த விரிவான காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க, அவங்க சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டுக்கலாம். அம்மா வணக்கம், நீங்கள் சொல்லுங்கள், இங்கே மருத்துவமனைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் எந்த அளவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது? வெளியில் பார்க்க வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு முறையாக சிகிச்சை எடுக்கல, ஏங்க எடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி அரசு மருத்துவமனையிலேயே காப்பீடு இருந்தால் மட்டும்தான் முறையாக சிகிச்சை எடுக்க முடியும் அப்படிங்கிற தவறு வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் முறையாக எங்களால் சிகிச்சை எடுக்க முடியல, எங்களை அலக்கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அந்த மாதிரி வெளியே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி கிடையாது. இல்லைம்மா, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அவங்ககிட்ட காப்பீடு திட்ட கார்டு கிடையாது சார். அதை வந்து நீங்கள் போய் ரெடி பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து அந்த ஆஃபீஸுக்கு போனாலும் அந்த ப்ரூஃப் கொண்டு வந்து இந்த ப்ரூஃப் கொண்டு வான்னு சொல்லிட்டு அலக்கழிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் அந்த மாதிரி காப்பீட்டு திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உண்டான முயற்சி எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அரசு வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய கார்டு தான் காப்பீட்டு திட்டம். அப்படிங்கிற போது அந்த அரசு மருத்துவமனையிலேயே இந்த மாதிரி வந்து கார்டு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சிகிச்சை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது சார். இதனால் வந்து நோயாளிங்க மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, நோயாளியை வந்து கூட வர உறவினர்களும் அவங்களும் சேர்ந்து அலக்கழிச்சு இது ரொம்ப வேதனையாக இருக்குது. இது வந்து அரசாங்கம் வந்து கூடிய விரைவில் இது வந்து இந்த தவறு எங்கெந்த நடக்குது என்று வந்து அரசாங்கம் இதை வந்து தெரிவிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சார். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ரொம்ப சுருக்கமாக பதிவு பண்ணுங்கள். அதாங்க சார், எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்கள வயிறு வலின்னு சொல்லி நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து காப்பீடு அட்டை இருந்தால் தான் பண்ணுவோங்கிறாங்க. எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதனால தான் இங்கே வர்றோம். இவங்களும் அதே மாதிரி சொல்லும்போது நாங்கள் எங்கே போகிறது? அவங்களுக்கு வயிற்று வலியை விட இந்த மனவலி தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட ஒன்றொன்னா கேட்குறாங்க, அவங்களால உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியாத பட்சத்துக்கு தான் இங்கே. ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நேரக்குறைவு, நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய முக்கியமான செய்திகள் இடையில் பார்த்திருந்தனால இந்த நேரச்சுமையின் காரணமாக இப்பொழுதே முடிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ரொம்ப முக்கியமான கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தீங்க. நம்முடைய செய்தியாளர்கள் அனைவர் அளித்த தகவல்களுக்கும் நன்றி. இந்த விஷயத்தை பொறுத்தளவு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நிறைய இடங்களில் முறைகேடுகள் நடக்குது. நிறைய தனியார் மருத்துவமனைகள், சில நேரங்கள் அரசு மருத்துவமனைகள்லையும் கூட நிறைய மருத்துவமனைகள் இன்னும் இதில் கொண்டு வரப்படாத ஒரு நிலைமை இருக்குது. உரிய பயனாளர்களுக்கு இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இன்னும் சென்று சேராத ஒரு நிலைமை இருக்குது. இது உரிய முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய தொகைக்கு அரசு மருத்துவமனைகள், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் உருவாக்கி இருக்கும் பொழுது அது பெரிய அளவிலான பயன் தரக்கூடிய அம்சமாகவும் இருக்கும். உரியவர்கள் சரியான விஷயங்களை முன்னெடுத்து செல்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.